மேட்டூர் இன்னைக்கு 7வது முறையாக இந்த ஆண்டில் நிரம்பியிருக்கு. ஒரு பாசன ஆண்டில் 7 முறை நிரம்பினதுங்கிறது 60 ஆண்டுகளில் நடந்ததில்லை. அதே மாதிரி கடந்த 60 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சாகுபடி பரப்பு அதிகரிச்சிருக்கு, உற்பத்தியும் அதிகரிச்சிருக்கு. கடந்த ஆண்டு குறுவை சாகுபடி 3 லட்சம் ஏக்கர் நடந்திருந்தது. இந்த ஆண்டு 6.31 லட்சம் ஏக்கர் பரப்பு விரிவடைஞ்சிருக்கு. டபுள் பங்கு விரிவடைஞ்சிச்சு. அதே மாதிரி நெல் உற்பத்திங்கிறது கடந்த ஆண்டு 3 லட்சம் டன் நெல் உற்பத்திங்கிறது இந்த ஆண்டு 9 லட்சம் டன் குறுவையில் நெல் உற்பத்தி ஆகிருக்கு. ட்ரிபிள் பங்கு மும்மடங்கு இதுக்கு அதிகரிச்சிருக்கு. முக்கியமாக இதுக்கு காரணம் தென்மேற்கு பருவமழை சரியாக பெஞ்சு அது தண்ணி பூரா சேர்ந்துச்சு. இப்போ குறிப்பிட்ட காலத்தில் வடகிழக்கு பருவமழையும் ஆரம்பித்து தொடர்ந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. சம்பாவும் மிக அமோகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த முறையில் இருக்குது. அரசாங்கம் கொடுத்த குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டங்கிறது நெல் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு உதவுச்சு. இந்த கடந்த ஆண்டுகளில் இந்த ஆண்டு தரிசாக இருக்கிற நிலைமை இல்லை, மலடா போன நிலைமை இல்லாங்கிற அளவுக்கு இன்றைக்கி விவசாயம் அதிகரிச்சிருக்கு. சம்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த மழை பெய்யறதுனால இதுவும் நல்ல உற்சாகமாக நடக்கும். நிலத்தடி நீர் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லா வகையிலையும் பார்க்குறப்ப இன்றைக்கி பூமியை ஒரு குளிர்ச்சி அடைஞ்ச சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த தீபாவளி தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையாக ஏற்படுத்தியிருக்கு. அந்த முறையில் மேட்டூர் இன்றைக்கி 7வது முறையாக நிரம்பியிருக்கிறது. இன்னும் நிரம்பிக்கிட்டே இருக்கும் பொழுது இதுக்கு முடிவே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய சாதனை நோக்கி அதுவும் போயிட்டு இருக்கு. விவசாயிகள் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்.